ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ என்னென்னா, நம்ம ஓவன் வாங்கியிருக்கோம்ல புதுசுல, அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி பண்ணியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நானு. என்னென்னா, நான் வந்து சண்டேல, சாட்டர்டே தான் ஏதாவது பண்ணலாம்னு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் பசங்க வந்து, "இல்லை, நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு" சொல்லி ரொம்ப தொல்லை. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த திங்ஸ் செய்யறதுக்கான பொருளும் வீட்டில் இல்லை. ஆனால் அவங்க அடம் பிடிக்கிறாங்க. "எதையாவது ஒன்று செய்யுங்க, பரவாயில்ல. ஒன்று கேக் பண்ணுங்க, இல்லை ஏதாவது சிக்கன் ஏதாவது பண்ணுங்கன்னாங்க." சரி, கேக்லாம் பண்ணணும், அதுக்கேற்ற பொருள் வாங்கணும். இன்னும் நம்ம கடையில் பர்ச்சேஸிங்கே பண்ணல அதுக்கான பொருள்லாம். சரி, நான் சிக்கன் வேணால் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணேன். இது என்னென்னா, நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். என்னென்னா, ஊற வைக்கிற பொருள்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கணும். ஆனால் எனக்கு டைமே இல்லை. பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தான். அவங்ககிட்ட நான் பெரிய பெரிய பீஸஸாக வாங்க சொன்னேன். அவன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான். சரி, குழந்தை தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டான். அது ஒன்றும் பண்ணால் நல்லா வாங்கிட்டு வந்திருந்தேன் சிக்கனு. ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டு கடையில் வாங்குறத விட சூப்பராக வரும் நமக்கு. என்னென்னா, ஒரு பவுலில் வந்து வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர். தயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு கூட உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, நமக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அவ்வளோ சிக்கனை போட்டுக்கோ. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருப்பேன். அதை போட்டு நல்லா கலந்து ஒரு 6:45 போல் ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டு நான் வெளியே எடுக்கும்போது 8:30க்கு தான் வெளியே எடுத்தேன். அவ்வளோ நேரம் அது ஃப்ரிட்ஜிலே தான் இருந்தது. அதுக்குள்ளே போய் பசங்களுக்கு சொல்லித்தர வேலை, இந்த நோட்டுக்கெலாம் அட்டை போடுற வேலை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அந்த வேலைலாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடவே வந்து சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டு தான் போனேன். அப்போ தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலைன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 8:30க்காக தான் வெளியே வந்தேன். அதாவது நான் சொல்லிக் கொடுக்குற ரூமை விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். நேற்றுன்னு பார்த்தேன், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பசி போல் இருக்குது. எதாவது ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டார். ஏதோ பண்ணிடுறேன்னு போனேன். ஆனால் அது டைம் 10 ஆயிடுச்சு. வீட்டிலே தான் வந்து நேற்று வந்து மயோனிஸ் பண்ணியிருந்தோம், க்ரீன் சட்னி பண்ணியிருந்தோம். எல்லாமே உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக வந்தது. நான் வந்து உண்மையாக இருந்தால் தான் சொல்வேன், இல்லைனா சொதப்பிட்டா ஓப்பனாக சொல்லுவேன், ஆமாம் நான் சொதப்பிட்டேன்னு சொல்லிவிடுவேன். நேற்று வந்து நான் வந்து வெஜ் மயோனிஸ் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எக் வச்சு நான் பண்ணதே கிடையாது. ஆனால் என் பையன் நேற்று, இல்லை எக்கில் பண்ணுங்க நீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆடணும். சரி, நம்ம போயிட்டு இருக்கிற யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டு வந்துட்டு, சரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு, அது கூட மிளகு, பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு, அது கூட நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, கூட எண்ணெயும் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணது, 1 ஸ்பூனு வினிகர் இதையும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணேன். நல்லா கூட வந்து கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு இதையும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோடனே கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இதே நான் ரொம்ப கிரைண்ட் பண்ண தண்ணியாக இருந்தது. ஏன்னா அந்த மிக்சியோட சூட்டுக்கு அதுக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா திக்னஸாக, நல்லா ரிச்சாக, சூப்பராகவே இருந்தது. ஆனால் வந்து முட்டை 1 போட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த 2 முட்டை போட்டதுனால அதிகமாக வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல, அதை முடிச்சிட போகிறோம் போது 1 போட்டிருக்கணும். நீங்கள் பண்ணும்போது 1 போடுங்க. இது கூட க்ரீன் சட்னி அப்படின்னா ஒரு கை அளவு இருக்குது. அதாவது ஒரு கைப்பிடி வந்து புதினா, கொத்தமல்லி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட உப்பு, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போதும், அதிகமாக வேணாம். பச்சை மிளகா, தயிர், இதில் தாராளமாக தயிர் சேருங்க. பாதி இல்லாமல் நான் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு, கூட சாட் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுவுமே நல்ல டேஸ்ட்டாகவும் கலரும் சூப்பராக இருக்கும். இது 2யும் எடுத்து முடிச்சுட்டு ஆனியன் கட் பண்ணி ஓரம் வச்சாச்சு. ஆல்ரெடி நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சதுனால ஆல்ரெடி டைம் பார்த்தா மணி 9:45 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க தாங்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், கொஞ்சம் இதை தேய்ச்சி மட்டும் வச்சிடுறீங்களா, நான் அதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு. சரி, எடுத்துகிட்டு வானாரு. அவர்கிட்ட கொடுத்தா அவர் தேய்ச்சி அங்கே வச்சுட்டாரு. இங்கே வந்து பாப்பா வந்து சப்பாத்தி சுட ஸ்டார்ட் பண்ணிட்டான். என் பசங்க நேற்று உண்மையாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவர் அங்கே சப்பாத்தி மாவு எனக்கு தேய்ச்சி கொடுத்தாரா, பாப்பா இங்கே சப்பாத்தி சுட்டாலா. எனக்கு வந்து ஓவன் எப்படி ஹேண்டில் பண்ணி சத்தியமாக தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு வந்து அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து அடம் பிடிச்சி வாங்கினதோ நான் தான். ஆனால் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் கொஞ்சம் பயம்தான். அப்புறம் வந்து பையன் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கூட நின்று ஹெல்ப் பண்ணது, பையன் மட்டும்தான். அவன் தான் சொன்னான். அதுக்கப்புறமா அந்த நம்ம கிரில் பேன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஆயில் தடவிட்டு நம்ம அந்த ஊற வச்ச அந்த சிக்கனை வச்சு உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் பிளேட்டு வாங்கியிருக்கணும். நான் தான் சொல்கிறேன், இன்னும் இதுக்கான பொருள் எதுவுமே நான் வாங்கலை. இன்னும் நான் கடைக்கே போகலை. இனிமேல் தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதனால் வீட்டில் ஆல்ரெடி வந்து நான் அந்த குக்கருக்காக வச்சுருந்தேன் ஒரு கேக் பண்ணுற ட்ரே, 1 ரவுண்டு ட்ரே, அதை வச்சுட்டு அதுக்கு வந்து கீழே அதை உருகி ஊற்றினா கூட அதில் ஊற்றிடும்னு சொல்லிட்டு வச்சேன். நான் தெரியாதனமா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நார்மல் கிரில்லில் வச்சுட்டேன். எனக்கு சரியாக வேகலை. அப்புறமா தம்பி வந்து தந்தூரி இன்ட்டு கிரில் இருக்கும், அதை வச்சுட்டு அதை தான் தம்பி தான் பிடிச்சி இறக்குனாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, விட்டுருணுன்னு பயம். சூடாக இருந்தது வேறு, ரொம்ப சூடாக இருந்தது. அதனால் தம்பி தான் எடுத்துகிட்டு அதெல்லாம் அவன் தான் ஃபுல்லாகவே திருப்பி போட்டது.
மறுபடியும் ஆயில் தடவை வந்து எல்லாமே அவன் தான் பண்ணான் பக்காவாக. நான் வந்து கிட்டே போகலை. பாப்பாவும் வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தா. நான் சும்மா நின்றுட்டு இதுமாதிரி கேமரா எடுக்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. பத்தாததுக்கு வேறு என் ஹஸ்பண்ட் வேறு ரொம்ப பசியாக இருக்காருன்னு முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. எனக்கு அதுவே பயம் வந்துருச்சு. அவர் வந்து வீட்டு சாப்பாடை தவிர வெளியே எப்பயுமே சாப்பிடவே மாட்டார். என்ன தான் பசியாக இருந்தாலும் வீட்டில் தான் சாப்பிடணுன்ட்டு வருவார். மற்றவங்கள மாதிரி ஒரு டீ கூட வெளியே குடிக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கிற மனுஷன். அவர் வேலை செய்கிற இடத்துல பார்ட்டி கொடுத்தா கூட எங்களை விட்டுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன சாப்பிட்டாலும் அவர் மட்டும் சிம்பிளாக சாப்பிட்ற ஆள். அந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள். அவருக்கு பசி வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அந்த மனுஷன் அதிகபட்சம் 8:45 9 மணிக்குள்ளே சாப்பிட்ற மனுஷன். மணி 10 எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பசி தாங்க மாட்டார் இதுக்கு மேலேன்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அது அவருக்கே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் சாப்பிடும்போது வந்து அவர் ஆக்சுவலாக மயோனஸ்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு பிடிக்காது, மயோனஸ் சாப்பிட்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறமா நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வச்சோம். சாப்பிட்டோன்னே அந்த மனுஷன் எப்போவுமே சாப்பிட்ட அந்த மனுஷன் நேற்று நல்லா எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு எடுத்தார். சாப்பிட்டு சூப்பராக இருந்தது, ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருந்தது. நான் அப்பா உங்ககிட்ட இந்த பாராட்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்டா சாமின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேட்சும் நாங்கள் தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரொம்ப டைம் அடிச்சிச்சு தெரியாதனால. செகண்ட் பேட்ச் சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்புறம் நானும் என் பொண்ணு என் பையன் 3 பேரும் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு சப்பாத்தியில் வந்து இந்த சட்னிஸ் எல்லாம் மயோனஸ் சட்னிஸ் எல்லாம் தடவிட்டு கூட ஆனியனு அந்த சிக்கன்லாம் பிச்சு போட்டு ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஒரு சப்பாத்தியில் நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் தனித்தனியாக ஆளுக்கு 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம். என்னென்னா இது முடிக்கிறதுக்கு மணி 11 ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணணும், இல்லைனா காலையிலேருந்து நம்ம தான் அது கூட மாறடிக்கணும். இதுக்கு நடுவுலே எங்களுக்கு ரொம்ப டைம் இருந்ததுனால அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, பாப்பா வந்து பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா. போயிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் படுக்கிறதுக்கான எல்லாம் தலைக்கானே கரெக்டாக பக்காவாக போட்டுட்டா. இந்த பக்கம் தம்பி வந்து போய் குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக காலையில் எழுந்து ஸ்கூல் போகிற பசங்களை வச்சுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மைக்ரோவேவ் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்குன்னு ஒரு மைக்ரோவேவ் நம்மளாக யூஸ் பண்ணுறது தானே ஃபர்ஸ்ட் டைமு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் போக கண்டிப்பாக பழகிடும். இதுவுமே நமக்கு ஒரு சாதாரண ஒரு பொருளாக தான் மாறும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நமக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ நம்ம பையன் இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும், மேனேஜ் பண்ணிடலாம். நான் கூட வாங்கின பொருள் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான் பயந்தேன். ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக வந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடும் சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. சத்தியமாக தெரியாது. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று வாங்கணும். இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். அடுத்தடுத்து என்னென்ன ட்ரை பண்ணுறோன்றதை நம்ம சேனல்லையும் போடுறேன். எனிவே நம்ம ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் பண்ணி நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோன்னா அதுக்காக என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். அது மட்டும் கற்றுக்கணும். இந்த வீடியோவில் தான் அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.